வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள பிரபல நடிகர்கள், பிரபல அரசியல்வாதிகள், முக்கியமான தலைவர்களின் வீடுகள் எங்கெங்க இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சென்னை போயஸ் கார்டன் என்று சொன்னாலே நமது அனைவரது நினைவுக்கும் வருவது புரட்சி தலைவி, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், அம்மா என்று மக்களால் அன்பாக அழைக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள்தான். அதற்கு காரணம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் வீடும் போயஸ் கார்டனில் தான் இருந்தது. ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு நிறைய பிரபலங்கள் இந்த பகுதியில் வந்து குடியேறினார்கள். அதே போல ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு முன்பாக இங்கு நிறைய பிரபலங்கள் குடியிருந்து வருகிறார்கள். அதன்படி சென்னை போயஸ் கார்டனில் வாழும் பிரபலங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். போயஸ் கார்டன் உள் நுழைந்தவுடன் முதலில் நாம் பார்க்கும் பிரபலத்தின் வீடு இயக்குனர் பாலா அவர்களின் வீடுதான். முதலில் உள்ள இந்த கட்டிடத்தில் 3வது தளத்தில் இயக்குனர் பாலா வசித்து வருகிறார். இயக்குனர் பாலா ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு முன்பிருந்தே இங்குதான் வசித்து வருகிறார். இயக்குனர் பாலா அவர்களின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்திற்கு அருகில் நாராயண தேவன்பட்டி என்கிற சிறிய கிராமம் தாங்க. அதற்கு அடுத்தபடியாக போயஸ் கார்டனில் இருக்கும் பிரபலத்தின் வீடு தினத்தந்தி உரிமையாளர் சிவந்தி ஆதித்தனார் வீடு தாங்க. தினத்தந்தி நிறுவனர் சீப ஆதித்தனார் மற்றும் கோவிந்தம்மாள் ஆகியோருக்கு பிறந்த 2வது மகன் சிவந்தி ஆதித்தனார். தற்போது தமிழ்நாட்டில் அதிகமாக விற்பனையாகும் தினத்தந்தி மற்றும் மாலை முரசு ஆகிய செய்தித்தாள்களின் தற்போதைய உரிமையாளர் சிவந்தி ஆதித்தனார் தாங்க. சிவந்தி ஆதித்தனாரின் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல்மொழி தாங்க. இவரும் ஜெயலலிதா அவரது மறைவுக்கு முன்பிருந்தே இந்த போயஸ் கார்டனில் வசித்து வருகிறார். அடுத்ததாக போயஸ் கார்டனில் நாம் பார்க்க போகும் பிரபலத்தின் இல்லம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இல்லம் தாங்க. சினிமாவில் மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் சூப்பர் ஸ்டார் தான் என்பதை அவரது இல்லத்தை பார்த்தாலே தெரிஞ்சுவிடும். ஏனென்றால் அவரது இல்லத்திற்கு பிருந்தாவனம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதற்கு அருகிலே ரஜினிகாந்த் என்று தகடியில் பெயர் பொதிக்கப்பட்டு அந்த பெயரை சுற்றிலும் பலவிதமான நட்சத்திரங்கள் பொதிக்கப்பட்டிருக்கும். இதற்கு காரணம் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பதை குறிக்கும் விதமாக இந்த பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. தற்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு 70 வயதாகிறது. இவரும் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு முன்பிருந்தே போயஸ் கார்டனில் வசித்து வருகிறார். 4வதாக நாம் போயஸ் கார்டனில் பார்க்க போகும் பிரபலத்தின் இல்லம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் இல்லம் தாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு தற்போது இந்த இல்லத்தை அவரது அண்ணன் பிள்ளைகளான தீபன் மற்றும் தீபக் ஆகியோர் பராமரித்து வருகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக செல்வி ஜெயலலிதா அவர்களின் இல்லத்திற்கு எதிராகவே அவரது உயிர் தோழியான வி.கே. சசிகலா அவர்களின் இல்லம் தாங்க அமைந்திருக்கு. சின்னம்மா என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய வி.கே. சசிகலா அவர்களது புதிய வீடு தற்போதுதான் ஜெயலலிதா அவர்களின் வீட்டுக்கு எதிரிலே கட்டி முடிக்கப்பட்டு தற்போது இந்த வீட்டில்தான் சசிகலா அவர்கள் தனது குடும்பத்தாரோடு வசித்து வருகிறார். அடுத்ததாக நாம் போயஸ் கார்டனில் பார்க்க போகும் பிரபலத்தின் வீடு தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய நயன்தாரா அவரது வீடு தாங்க. முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவரது வீட்டுக்கு பின்னாடியே அந்த வீட்டின் காம்பவுண்டு சுவரை ஒட்டியவாறு புதிய அபார்ட்மெண்ட் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இந்த அபார்ட்மெண்ட்ல 3வது மற்றும் 4வது தளத்தை நயன்தாரா அவர்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக நாம் போயஸ் கார்டனில் பார்க்க போகும் பிரபலத்தின் வீடு நடிகர் தனுஷ் அவரது வீடு தாங்க. போயஸ் கார்டன்ல தனுஷ் அவர்கள் 150 கோடியில புதுசா ஒரு வீடு கட்டியிருக்காரு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே போயஸ் கார்டன்ல வாழ்கின்ற முக்கியமான பிரபலங்களோட வீடு மட்டும் தான் பார்த்திருக்கோம். நிறைய சின்ன சின்ன பிரபலங்களும் வாழ்ந்துட்டு வராங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.